பர்சன்டேஜில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற சம். இந்த மாடல் சம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு. இந்த மாதிரி சம் வந்து நிறைய முறை டிஎன்பிஎஸ்சியில் எல்லா எக்ஸாம் மற்றும் எஸ்ஐபிசி எக்ஸாமில் திரும்ப திரும்ப இந்த மாடல் கேட்குறாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதும் இந்த மாடல் சம் தான். ஆனால் ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மாடல்னால் இந்த சம் தான். இந்த கொஷின் வேணால் தெளிவாக எழுதிக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து இந்த கொஷினை தெளிவாக எழுதிக்கோங்க. ஏன்னா ரொம்ப எளிமையான கொஷின். நிறைய பேர் ஈஸியாக அதில் மிஸ்டேக் பண்ணிடுவாங்க. சில பேருக்கு கொஷினே புரியறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ என்ன கொஷின் அப்படின்னா, ஃபஸ்ட் கொஷின் என்னன்னு கேட்டால், ஏவின் வருமானம் என்பது பியின் வருமானத்தை விட 20% குறைவு. தெளிவாக எழுதிக்கோங்க. ஏ என்பவரின் வருமானம் பி என்பவரின் வருமானத்தை விட 20% குறைவு எனில், அடுத்த பாயிண்ட் என்ன, எனில் ஏவின் வருமானது பியின் வருமானத்தை விட 20% குறைவு எனில் ஏவின் வருமானத்தை விட பியின் வருமானம் எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏவின் வருமானத்தை விட, ஏன்னா இவரை விட இவர் குறைவுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ இவர் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஏவின் வருமானத்தை விட பியின் வருமானம் எவ்வளவு அதிகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இவரோட வருமானம்லாம் எவ்வளவுன்னு சொல்லி கொடுக்கல, நம்மளே ஒரு நம்பர் அசியூம் பண்ணி அதோட எத்தனை சதவீதம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். எடுத்துக்காட்டுக்கு இவரை விட இவர் குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இவருக்கு தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து அசியூம் பண்ணோம். ஒருவேளை வந்து பியோட வருமானம் 100 ரூபாய் அப்படின்னு இருந்தால் 100 rupees அப்படின்னு சொல்லி இருந்திருந்தால் ஏவோட வருமானம் என்னவா இருக்கும்? ஏவோட வருமானம் வந்து இவரை விட 20% குறைவாக இருக்கும். இவரோட வருமானம் 100 ரூபாய். அப்போ 20% குறைவு தான் இவருக்கு. அப்படின்னா இதில் 10% அப்படிங்கிறது 10 ரூபா. அப்போ 20% அப்படிங்கிறது 20 ரூபா. அப்போ இவரை விட இவர் வந்து பார்த்திங்கன்னா 20% குறைவாக இருப்பார். அப்போ 80 ரூபாய் இவரோட வருமானமாக இருக்கும். இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, இது நம்ம அஸ்யூம் பண்ணிட்டோம். 1000 எடுத்திங்கன்னா இந்த இடத்துல 800 வரும். ஸோ எந்த வேல்யூ எடுத்தாலும் அதில் வந்து 20% குறைச்சி ஏக்கு நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஏவை விட பி எவ்வளவு சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு பேர்த்துக்குமான வித்தியாசம் வந்து 20 rupees. இவரை விட இவர் 20 rupees ஜாஸ்தியாக வாங்குறாரு, இவர் கம்மியாக வாங்குறாரு. கொஸ்டின் என்ன கேட்குன்னா, ஏவின் வருமானத்தை விட பியின் வருமானம் எவ்வளவு அதிகம் அப்படின்னா, இவரை விட இவர் வந்து அதிகமாக வாங்குறாரு. எவ்வளோ சதவீதம்? 20 ரூபா வாங்குறாங்க. அந்த 20 ரூபா அப்படிங்கிறது இவரில் பார்த்தீங்கன்னா, இவரோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 20%. இதே ஏவோட மதிப்பில் பார்த்தீங்கன்னா 25%. அப்போ என்ன கொஸ்டின், ஏன்னா இதில் வந்து 80 ரூபாயில் ஏவோட சேலரி 80 ரூபா, அதில் 10%, அதில் 50% அப்படின்னு 40 ரூபா, 10%னா 8 ரூபா, 20%னா 16 ரூபா வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 20% அப்படிங்கும்போது 20 ரூபா வரும். ஸோ வித்தியாசம் வந்து 20%. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, இவரை விட இவர் 20% அதிகமாக வாங்குறாரு, அது எவ்வளவு வித்தியாசம்? ஸோ 20% அப்படிங்கும்போது 20% வருது. அப்போ 20 rupees வருது. 20 rupees. ஏன்னா இது ஜாஸ்தியாக வாங்குறாரு, இவர் 20 ரூபா ஜாஸ்தியாக வாங்குறாரு. அந்த 20 ரூபாங்கிறது இவரில் எவ்வளவு சதவீதம் அப்படி தான் சொல்லி கேட்குறாங்க. இவரில் வந்து நான் 50% அப்படிங்கிறது 40 ரூபா, 10% அப்படிங்கிறது 8 ரூபா. அப்போ 10% 8 ரூபா, 20% 16 ரூபா, 10% 8 ரூபானா 5% எவ்வளோ? 4 ரூபா. ஸோ அப்போ இவரோட மதிப்பில் 20 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 25%. 50% 40 ரூபா. இவரோட வருமானம் 80 ரூபானா 50% 40, 25% 20. ஸோ அப்போ என்ன கொஷின் கேட்குறாங்க, இவரோட மதிப்பில் பார்க்கும்போது 20 ரூபாங்கிறது 20%. என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ஏவை விட பி எவ்வளவு சதவீதம் அதிகமாக வாங்கிறார் அப்படின்னு கேட்கும்போது அந்த வித்தியாசத்தை இவரில் எவ்வளவு மதிப்புன்னு பார்க்கணும். அந்த வித்தியாசம் 20 ரூபா. 20 ரூபாங்கிறது இவர்களோட மதிப்பில் எத்தனை சதவீதம் கேட்டால் 25%. அப்போ ஏவை விட பி வந்து 25% அதிகமாக சம்பளம் பெறுகிறார். இப்படி தான் சொல்லி போடணும். ஓகேங்களா? இவரை விட இவர் அப்படிங்கும்போது அந்த வித்தியாசம் இவரோட மதிப்பில் ஏன்னா இவர் தான் குறைவாக வாங்குறாரு, குறைவாக வாங்குறவரில் அந்த மதிப்பு எவ்வளோ? 20 ரூபாங்கிறது எவ்வளோ சதவீதம் பார்த்தீங்கன்னா 25%. அப்போ 25% ஏவை விட பி அதிகமாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லி போகலாம். ரொம்ப சிம்பிள் தான். அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின் தெளிவாக எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. இதுக்கு ஆப்போசிட் மாதிரி கொஸ்டின் வரும். என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, ஏ என்பவரின் வருமானம் பி என்பவரின் வருமானத்தை விட 25% அதிகம். இதுக்கு முன்னாடி சம்பளம் வந்து 20% குறைவுன்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏ என்பவரின் வருமானமானது பி என்பவரின் வருமானத்தை விட 25% குறைவு எனில் ஏவை விட பி எவ்வளவு சதவீதம் குறைவாக சம்பளம் பெறுகிறார்? அப்படியே அதுக்கு ஆப்போசிட் அப்படியே போட்டுடலாம். சொல்ல பாருங்க, கொஸ்டின் எழுதிக்கலாம்.
ஏ என்பவரின் வருமானம் பி என்பவரின் வருமானத்தோட 25% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா 25% அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் வந்து பி வந்து 100 ரூபாய் சம்பளம் வாங்குறாரு நம்ம அசியூம் பண்ணிட்டா, ஏ வந்து இவரை விட 25% அதிகமாக வாங்குவார். ஏல 100 ரூபாய், அது 100%. அப்போ அதில் 25% அப்படின்னா 25 எக்ஸ்ட்ரா இருக்கும், 125 சம்பளம் பெறுவார். ஏன்னா 100 ரூபாயில் 25% அதிகமாக பெறுகிறாருன்னா 25% 25 ரூபா, அப்போ 125 ரூபா பெறுவார். அடுத்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏவை விட பி எவ்வளவு சதவீதம் குறைவாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இவரை விட இவர் அப்படின்னா யாரை விட யார் கேட்குறாங்களோ அவங்கள தான் கம்பேர் பண்ணும். இப்போ ரெண்டுக்குமான வித்தியாசம் வந்து 25 ரூபாய், 25 ரூபா ரெண்டு பேர்த்துக்கு வித்தியாசம் வருது. ஏவை காட்டிலும் பி அப்படிங்கும் போது அந்த 25 வந்து ஏல எத்தனை சதவீதம்னு பார்க்கணும். ஏல வந்து 25 அப்படிங்கிறது 10%ங்கிறது 12.5. அப்போ 20% அப்படிங்கிறது இன்னொரு 12.5 12.5 25 கேட்கலாம். அப்போ 20%. அப்போ இவரை விட இவர் எவ்வளவு குறைவாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு கேட்கும்போது 20% குறைவாக சம்பளம் பெறுகிறார். ஏன் வந்து அந்த 25 இங்கே கம்பேர் பண்ணணும், அதே 25 இவரில் பார்த்தா 25% வரும். இந்த 25ங்கிறது இந்த வித்தியாச மதிப்பை பியோட வருமானத்தில் பார்த்தா 25% வரும். அதே 25 இவரோட சம்பளத்தில் பார்த்தீங்கன்னா 20% வரும். ஏவை காட்டிலும் பி எவ்வளவு குறைவாக பெறுகிறார் அப்படின்னா அந்த வித்தியாசத்தை இந்த ஏவோட வருமானத்தில் எத்தனை சதவீதம் பார்க்கணும். ஏவோட வருமானத்தில் 25ங்கிறது 20%. அப்போ ஏவை காட்டிலும் பி 20% குறைவாக சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு போடணும். ஸோ ரெண்டுக்கும் கேள்வியை தெளிவாக எழுதுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கேள்வியை விளக்கமாக எழுதுங்க. நான் சொன்ன பாயிண்ட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரியான கொஷின் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான, நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸோ கமெண்ட்ஸோ இருந்தால் நீங்கள் போடுங்க. நம்ம அடுத்து இந்த மாதிரியான மாடல்ஸை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம்.